சொன்னால் இன்றைக்கு என்னுடைய அந்த பாராளுமன்ற பதவியை வந்து டெம்பரரியாக நிப்பாட்ட சொல்லி நினைக்கிறேன். முதலாவது ஒப்ஜெக்ஷன்ஸை வந்து இன்றைக்கு ரெண்டு பார்ட்டிஸும், அதாவது வந்து வழக்கு போட்டவர்களும் மற்றது அட்டர்னி ஜெனரலும் மற்றது என்னுடைய தரப்பு சட்டவாளர்கள் சட்டத்தரணிகளும் இன்றைய டேட் போடப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் அவர்களுடைய அதாவது வழக்கு போட்டவர்களுடைய சட்டத்தரணியும் அதே நேரம் அட்டர்னி ஜெனரல், அதாவது அட்டர்னி ஜெனரல் என்றால் அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸும் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2ஆம் தேதி வார மாதம் 2ஆம் தேதி வந்து எங்களுடைய தரப்பு ஆர்கியூமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போதைக்கு அதுதான் இருக்கிற டேட். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்னென்றால் இந்த நாட்டில் நீதி துறை வந்து சுயாதீனமாக இயங்குகின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் என்னுடைய வழக்குகள் எனக்கு சாதகமாக வருமானு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹியூமன் வந்து நான் என்னுடைய முகப்புத்தகத்தில் அந்த இன்ட்ரடிக்ஷன் லெட்டரை போட்டிருக்கிறேன். அந்த லெட்டரில் இன்ட்ரடிக்ஷன் இருக்குது என்று சொல்லி தான் அவருடைய ஆர்கியூமெண்ட். ஆனால் அது தொடர்பாக மேலதிகமான கருத்துக்களை சொல்ல வரையில் வழக்கை பாதிக்கும் என்று சொல்லி சில நேரங்களில் சொல்லிடணும். அதில் அவ்வளோதான் அவருடைய ஆர்கியூமெண்ட். அந்த இன்ட்ரடிக்ஷன் வந்து இருக்கிறது, அவ்வளோதான். என்னுடைய பதவி பறிபோகின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய சுயேட்சை குழுவினுடைய 2வது வாக்கு எடுத்த 20,000 வாக்குன்னு நினைக்கிறேன். எடுத்த சட்டத்தரணி செல்வி கௌசல்யா நரேந்திரன் அவர்களுக்கு அந்த எம்பி பதவி கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னிட இருந்தாலும் ஒன்று தான், கௌசல்யாட்ட இருந்தாலும் ஒன்று தான். அவள் எம்பியாக இருந்தால் எனக்கு 30 நாளும் மக்களோடு இருக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறு கிடைக்கும். அப்போ நான் முழு நேரம் ஃபுல்லி டிவோட்டட், என்னடா நான் என்னோட ஜொப்பை லூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மை என்டையர் கேரியர் இஸ் பாலிடிக்ஸ். ஸோ வில் டூ த ரியல் பாலிடிக்ஸ் ஆஃப்டர் தட். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.